வணக்கம் ராஜரி. அதாவது கர்நாடக மாநிலம் பெங்களூர் விதானசௌதாவில் இன்று மாலை 4 மணிக்கு மாநில முதலமைச்சர் சித்தராமையா தலைமையில் ஒரு அனைத்துக் கட்சி கூட்டம் நடைபெற்றது. இந்த அனைத்துக் கட்சி கூட்டத்திற்கு துணை முதலமைச்சர் DK சிவகுமார் மற்றும் பாஜக, JDS கட்சிகள் மற்றும் MLC-க்கள், காவிரி நீர்ப்படுகை மாவட்டமான மண்டியா, மைசூர் மாவட்டத்தைச் சேர்ந்த MLA-க்கள், MP-க்கள் கலந்து கொண்டனர். அதேபோல் டெல்லியில் ஆஜராகும் வழக்கறிஞர் மோகன் உள்ளிட்ட முக்கிய பிரதிநிதிகளும் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டனர். ஏற்கனவே கடந்த 3 தினங்களுக்கு முன்பு காவிரி மேலாண்மை வாரியம் வரும் ஜூலை 31 வரை தினசரி 1 TMC தண்ணீரை திறந்துவிட உத்தரவிட்டிருந்தது. இந்த உத்தரவு சம்பந்தமாக இன்றைய கூட்டத்தில் ஆலோசனை நடத்தப்பட்டது. இந்த ஆலோசனையில் எதிர்க்கட்சிகள் ஆரம்பத்தில் தண்ணீர் கொடுக்க ஒத்து வரவில்லை. இருப்பினும் உச்சநீதிமன்றம் அமைத்த இந்த காவிரி மேலாண்மை குழுவுக்கு நாம் மதிப்பளிக்க வேண்டும். அவர்கள் கூறியபடி 11,500 கன அடி, அதாவது 1 TMC தண்ணீரை திறந்துவிட முடியாது என்றாலும் தினசரி 8,000 கன அடி தண்ணீரை திறந்துவிட்டு உடனடியாக இது சம்பந்தமாக மேல்முறையீடு செய்யலாம் என்று மாநில முதலமைச்சர் தரப்பில் கேட்டுக் கொள்ளப்பட்டது. இதனை அடுத்து இன்று முதல் தினசரி 8,000 கன அடி தண்ணீரை திறந்துவிட முடிவு செய்யப்பட்டுள்ளது. இருப்பினும் தற்போதைய நிலவரப்படி கபினி அணை, மைசூர் மாவட்டத்தில் உள்ள கபினி அணை முழு கொள்ளளவை எட்டியுள்ளது. கபினி அணைக்கு வரும் நீர் அனைத்தும் நேரடியாக கபிலா ஆறு மூலம் காவிரி ஆற்றில் கலந்து நேரடியாக மேட்டூர் அணைக்கு வரும். இந்த மேட்டூர் அணைக்கு தற்போது இன்றைய நிலவரப்படி மேட்டூர் அணைக்கு சுமார் 17,000 கன அடி தண்ணீர் கர்நாடகத்தில் வந்து கொண்டிருக்கிறதுங்க ராஜேஸ்வரி. ஹரி, காவிரி அந்த ஒழுங்காற்று குழு என்பது 1 TMC தண்ணீரை திறந்துவிடக்கூடியது. இந்த சூழ்நிலையில் இந்த 8,000 கன அடி நீர் என்பது எங்கிருக்கிறது, 1 TMC நீர் என்பது எங்கிருக்கிறது? இந்த 8,000 கன அடி நீரானது கடைமடை பகுதிகளை சென்றடையுமா? அங்கிருக்கக்கூடிய விவசாயிகள் கேள்வி என்பது இதுவாகவே இருக்கிறது. இது தொடர்பாக என்ன மாதிரியான முடிவுகள் எட்டப்பட வாய்ப்புகள் இருக்கின்றன? அதாவது கர்நாடக மாநிலத்தை பொறுத்தவரை தாமதமாக தொடங்கிய தென்மேற்கு பருவமழை தற்போது தீவிரமடைந்துள்ளது. குறிப்பாக ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் ஆகிய 3 மாதங்கள் கனமழையாக பெய்யும், மழையாக பெய்யும். இருப்பினும் தற்போது கொடகு மாவட்டம், அதாவது காவிரி நீர்ப்படுகை மாவட்டமான கொடகு மாவட்டத்தில் கடந்த 1 வாரமாக கனமழை பெய்து வருகிறது. இந்த மழையின் தாக்கம் அடுத்த 1 வாரத்திற்கு இருக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்றைய தினம் கூட கொடகு மாவட்டத்தில் கனமழை தான் பெய்து வருகிறது. இந்த நிலையில் கிருஷ்ணராஜசாகர் அணையை பொறுத்தவரை மொத்த கொள்ளளவு 124 அடி ஆகும். தற்போதைய நிலவரப்படி சுமார் 114 அடி தண்ணீர் உள்ளது. அணை நிரம்ப இன்னும் 10 அடிகள் தேவை. அது நல்ல சரியாக 1 வாரம் கனமழை பெய்தால் ஒரே வாரத்தில் கிருஷ்ணராஜசாகர் அணை நிரம்பிவிடும். அதற்கடுத்து நேரடியாக திறந்து விடப்படும் தண்ணீர் அனைத்தும் மேட்டூருக்கே சேரும். தற்போதைய நிலவரப்படி மைசூர் அணை, கபினி அணை முழு கொள்ளளவை எட்டிவிட்டது. கபினி அணைக்கு வரும் நீர் அனைத்தும் நேரடியாக தமிழகத்தின் மேட்டூர் அணைக்கே வந்து கொண்டிருக்கிறது என்று கூட கூறலாம். மொத்தத்தில் இன்றைய தினம் 1 TMC-யோடு அதிக தண்ணீர் தான் தமிழகத்துக்கு வந்து கொண்டிருக்கிறது. 1 TMC என்பது 11,000 கன அடி ஆகும். 11,500 கன அடியை விட இன்றைய தினம் கூடுதலாகத்தான் கர்நாடகம் திறந்து விடப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. இதே தண்ணீர் நீடிக்கும் என்றால், அதாவது வயநாடு பகுதியில் தொடர்ந்து மழை பெய்து வரும் பட்சத்தில் கபினி அணைக்கு இன்னும் அதிக நீர் வரத்து வந்தால் அந்த காவிரி ஆற்றில் திறந்துவிட வாய்ப்பு உள்ளதுங்க ராஜேஸ்வரி.